ஒரு காலத்தில் ஹஸ்தினாபுரத்தில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். யுதிஷ்டிரன் தர்மத்தின் உருவம். ஆனால் ஒரு நாள் துரியோதனன் மற்றும் சகுனியின் சூழ்ச்சியால் யுதிஷ்டிரன் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். அந்த சூதாட்டத்தில் முதலில் தன் செல்வத்தை இழந்தார், பின் தன் ராஜ்யத்தை இழந்தார், பின் தன் சகோதரர்களையும் இழந்தார். இறுதியில் தன் மனைவி திரௌபதியையே பந்தயம் வைத்தார். அந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்தனர். துரியோதனன் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே, இப்போது திரௌபதி என் அடிமை என்று கூறி திரௌபதியை அரண்மனைக்கு இழுத்து வந்தான். அவள் கண்களில் கண்ணீர், மனதில் வேதனை. அந்த பெரிய அரச சபையில் முனிவர்கள், அரசர்கள், வீரர்கள் இருந்தனர். ஆனால் யாரும் பேசவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை. துஷ்யாசனன் திரௌபதியின் ஆடையை இழுக்க முயன்றான். அந்த நிமிடம் திரௌபதி கண்களை மூடி மனமுருகி பிரார்த்தித்தாள். கிருஷ்ணா, என்னை காப்பாற்று, நீயே என் ஒரே நம்பிக்கை என்று கைகளை கூப்பி வேண்டினாள். அடுத்த கணமே அதிசயம் நடந்தது. துஷ்யாசனன் எவ்வளவு இழுத்தாலும் திரௌபதியின் ஆடை முடிவே இல்லாமல் வந்து கொண்டே இருந்தது. அது கிருஷ்ணரின் மாய சக்தி. துஷ்யாசனன் சோர்ந்து விழுந்தான். அவமானத்தில் தலை குனிந்தான். அரண்மனை முழுவதும் அமைதி. அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, தர்மம் எப்போதும் வெல்லும். இறைவனை நம்பினால் அவர் நம்மை கைவிட மாட்டார். திரௌபதியின் கண்ணீருக்கு பதிலாக கிருஷ்ணரின் கருணை அவளை காப்பாற்றியது, கிடைத்தது. திரௌபதிக்கு நேர்ந்த இந்த அவமானமே பின்னாளில் குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு காரணமானது. இதுவே மகாபாரதம் சொல்லும் மிகப்பெரிய பாடம். அநியாயம் செய்தால் தண்டனை உறுதி, தர்மத்தை பிடித்தால் வெற்றி நிச்சயம்.